ஒரு குடும்பத்தின் தலைவன் என்பவன் இருக்கிறான். அந்த தலைவன் தன்னுடைய கடின உழைப்பால் தன் குடும்பத்தினருக்கு தேவைகளை பூர்த்தி செய்து வருகிறான். அவர்களுக்கான உணவை தேடிக் கொடுக்கிறான், உடையை தேடிக் கொடுக்கிறான், பொருளாதாரத்தை உருவாக்கி கொடுக்கிறான். அவன் எண்ணுகிறான், இந்த குடும்பத்தை நம்மை விட்டால் வேறு யாராலும் தாங்க முடியாது என்று. ஆனால் நமக்கு முன்பு வாழ்ந்திருந்த பலர் மாண்டு விட்டார்கள். அவர்களும் இப்படித்தான் நினைத்திருந்தார்கள், தாங்கள் இல்லாமல் இந்த குடும்பம் நடவாது என்று. ஆனால் அவர்கள் மாண்டுபட்டான பிறகும் குடும்பம் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இது ஒரு தொடர்ச்சியான நிலை. இதிலிருந்து அத்தனை சுலபத்திலே யாரும் தப்பித்து சென்று விட முடியாது. மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்று சொல்லப்பட்ட எல்லாமே ஜீவனுடைய சலனம்தான் என்று இங்கே வசிஷ்ட மகாமுனிவர் சொல்லுகிறார். இதே கருத்துக்களை ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் சித்த வேதத்திலே சொல்லும்போது, ஜீவன் என்பது நிலைத்த சக்தி என்றும் அதிலிருந்து சலித்து வெளிப்பட்டு வந்த ஜீவசக்தியாய வாயு என்பதுதான் மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்கிற நான்காகவும் சலித்திருக்கிறது. இது ஜீவனுக்கு ஏற்பட்ட சொப்பனம், ஜீவனுக்கு ஏற்பட்ட மனமயக்கம், சலனம் என்று குறிப்பிட்டார்கள். ஞானபிதா சொன்ன கருத்துக்களை இங்கே அப்படியே வசிஷ்ட மகாமுனிவர் ஸ்ரீராமருக்கு சொல்லுவதையும் பார்க்க முடிகிறது. ஞானிகள் மகான்களுடைய கூற்று ஒரே விதமானது. அடிப்படை ஒன்றாக இருக்கும்போது கூற்று எப்படி மாறிப்போய்விட முடியும்? எனவே ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்த சித்தவேதம் என்கிற உன்னத நூல் உலகிலே உருவாகியிருந்த அனைத்து ஞானிகள் மகான்களும் கற்பித்த இந்த ஒப்புயர்வற்ற யோக கலைக்கு முழுமையான உரைநூலாக இருக்கும் என்பதிலே ஐயமில்லை.